Hi friends, welcome to Co-Sister Trendy Life channel. டின்னருக்கு நான் கோதுமை தோசை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணிக்கிறேன். வழக்கம் போல் நம்ம மேஜிக் பண்ணிடலாம். கோதுமை மாவு போட்டுக்கலாம். தேவையான அளவு நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு போட்டிருக்கேன். அதில் ரவை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் அந்த மாதிரி. உப்பு இது 3யும் நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கிறேன். கட்டி இல்லாமல் கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த திக்னஸும் இருக்கக்கூடாது. இன்னும் நான் நல்லா தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா நீர் பதமாக இருக்கணும். அதில் கொஞ்சம் சீரகம், கட் பண்ண ஆனியன் எல்லாம் போட்டு கலந்து நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். லஞ்சுக்கு வச்ச சாம்பார் இருந்துச்சு. தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிக்கிட்டேன். இப்போ தோசை சுடலாம். நல்லா சட்டி காஞ்சிருக்கணும். இந்த மாதிரி புகை வர அளவுக்கு காஞ்சிருக்கணும். எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு மாவு நார்மலாக ஊற்றுற மாதிரி ஊற்றாமல் இப்படி ஊற்றி விடணும். அப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். நல்லா அது கலர் மாதிரி செவந்து வரட்டும். அதுக்கு முன்னாடியே திருப்பிட வேண்டாம். திருப்பிட்டோன்னா அது ஒட்டிக்கிறோம், வராது, சரியாக வெந்திருக்காது, அப்புறம் மொறுமொறுன்னு இருக்காது. இப்போ நல்லா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், சைட்லலாம் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. நான் இப்போ பெரட்டி போட்டுக்கிறேன் ரெண்டையுமே. பாருங்கள் எவ்வளோ அழகாக செவந்து வந்திருக்குன்னு தோசை. இப்போ 2 பக்கமே வெந்துடுச்சு. பிளேட்டில் வச்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம். இது சின்ன பையனுக்கு சட்னி எதுவும் ஊற்றாமல் எடுத்து வச்சுருக்கேன் அவனுக்கு. இது குட்டி பாப்பாவுக்கு, அதுக்கிட்ட கேட்டுட்டு ஊற்றிக்குவோம். இது பெரிய பையனுக்கு சட்னி சாம்பார் 2யும் ஒன்றா ஊற்றி வச்சா தான் அவனுக்கு பிடிக்கும். இது என் மூத்த பொண்ணுக்கு. அதுக்கு தேங்காய் சட்னி பிடிக்காது, சாம்பார் மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போ எல்லாருக்கும் கொடுத்து விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் குட்டி பொண்ணு மட்டும் வழக்கம் போல் வீம்பு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எப்படியோ சமாதானப்படுத்தி அவங்களையும் எடுத்துகிட்டு போக வச்சுட்டேன். கடைசியில் நான் தான் ஊட்டி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களாம் சாப்பிடவும் இல்லை. Thanks for watching the video. Don't forget to subscribe my channel. Bye.